அங்கே ஏர்போர்ட் மூர்த்தி என்று ஒரு கைகூலி பேசுகிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தினா அவர் ஏர்போர்ட்டை வாங்கிட்டாரா இல்ல அவங்க அப்பா ஏர்போர்ட்டுக்கு போறதாடா என்னன்னு தெரியல மூர்த்திங்கிறவன். இல்ல எங்க அப்பா ராசா பிள்ளைங்கிறதால என் பேரு இரா கதிர்வரம்னு சொல்றாங்க. ஆனா அவனுக்கு ஏர்போர்ட் மூர்த்தினா ஒண்ணு இறக்கி வாங்கிருக்கணும், இல்லன்னா ஏர்போர்ட்டுக்கு பொறுத்திருக்கணும். அடையாளம் தெரியாத நாய், அடையாளமே தெரியாத நாய், கைக்கூலி. அவன் யாரு ஏவி விட்டார்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் நேரத்தில் வெளிச்சத்திற்கு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தால் இவரை பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் என்றுதான் எங்களுக்கு உறுதியாக தெரிகிறது. நீங்கள் எப்படி சமூக நீதியை பேணி காக்கப் போகிறீர்கள் என்கின்ற கேள்வி எழுகிறது. ஏதோ அவன் பறையர் சமூகத்திற்கே ஒரு மிகப்பெரிய பிரதிநிதி என்றும் அவனை வைத்து பேசிவிட்டால் நீங்கள் உங்கள் தாகத்தை தீர்த்து விடலாம், தன் மகன் முதல்வராகலாம் என்று எண்ணுவது எவ்வளவு பெரிய வேதனை இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டா? தமிழ் பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கிய காலத்திலிருந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சமூக நீதிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தன்னலம் போற்றாமல் தனக்கென்று எதுவுமே இல்லாமல் இந்த மக்களுக்காகவே போராடக்கூடிய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர். ஏதோ சொத்து சேர்க்கணும், சுகம் சேர்க்கணும், எனக்கு பின்னாடி எல்லாரும் இருக்கணும், இல்ல என் கட்சிக்காரெல்லாம் அதை பண்ணும் இதை பண்ணும், எந்த எண்ணமும் கிடையாது.